அனைவருக்கும் வணக்கம். அடுத்து இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, பழமொழிகளோட அமைப்பு முறைகள் எப்படி இருக்குது, அதை எப்படி ஆய்வுக்கு உட்படுத்தி பழமொழிகளை எல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த அமைப்பு முறைகள் அப்படிங்கிறதுக்குள்ள பழமொழிகளை கொண்டு வந்தோம் அப்படின்னா, டாக்டர் லூர்து ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நிறைய அமைப்புகளை கொண்டு வந்து அந்த அமைப்புகளை எல்லாம் பிரித்து அந்த பழமொழிகளை இதற்குள் அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா, இந்த விஷயத்தை செய்யாதே அப்படிங்கிறதுக்காக ஒரு பழமொழியை கையாளுறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. அவளை நினைத்து உரலை இடிக்காதே, அவளை நினைத்து உரலை இடிக்காதே, ஒருவர் மேல் கோபம் இருக்கிறது என்பதற்காக அதனை இன்னொருவரிடம் காண்பிக்காதே. இதுதான் பொருள். அப்போ பாதிக்கப்படுறது அந்த இடத்துல யாராக இருக்கும்னா, அந்த இடத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களே பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அதனால என்ன பண்ணாத, கோபம் இருக்கிற இடத்துல கோபத்தை காமி, அதை விட்டு இன்னொரு இடத்தில் அந்த கோபத்தை காண்பிக்காதே அப்படிங்கிறது. அதாவது இந்த செயலை செய்யாதே அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடியது தான் இந்த பழமொழி. அடுத்த பழமொழி அப்படின்னு பார்த்தோம்னா, அரசனும் சரி பாம்பும் சரி அப்படிங்கிறாங்க. அதாவது சரசரசரன் ஒரு விஷயத்துக்காக ஒரு அரசன் என்பவன் விழிப்போடு இருக்க வேண்டும், துரு என்னன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பையும் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடியது தான் இந்த பழமொழி. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. கஷ்டமானது எப்படின்னா, முடியாதது சுலபமானது முடியாதது அப்படிங்கிறாங்க. அதாவது முடியாதுன்னு ஒரு விஷயத்தை நினச்சோம்னா அது முடியாது, சுலபம்னு நினச்சோம்னா சுலபம், முடியும் நினச்சோம்னா அந்த விஷயம் முடியும். இப்படி முடியும் என்பதை முடியும் என்றும், முடியாதது என்பதை முடியாதென்றும், சுலபமானது என்பதை சுலபமானது என்றும் வெளிப்படையாகவே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, யார் ஒருவருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். இதுதான் விளக்கம். யார் ஒருவருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். அதாவது அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அழுத பிள்ளைக்கு தான் பால் கொடுக்கப்படும் அப்படிம்பாங்க. அப்போது நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இந்த பழமொழி வலியுறுத்துது. அடுத்த பாருங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு. ஒரு விஷயத்தை ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த விஷயத்தை மீண்டும் நல்ல விஷயமாக இருந்தால் அவர் பின்பற்ற வேண்டும். அதாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னா, ஒரு தடவை ஒரு விஷயத்த சொன்னோன்னே அதை புரிஞ்சுட்டு அது தவறு என்று நினைத்து அடுத்து அந்த விஷயத்தை செய்யவே கூடாது. அதாவது காலை எழுந்தவுடன் பல் துலக்க வேண்டும், குளிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டும் அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க சின்ன வயசுலேருந்து. அதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நாம் அந்தந்த நேரங்களில் அந்தந்த வேலைகளை செய்ய வேண்டும். அதுதான் இந்த பழமொழி நமக்கு வலியுறுத்துது. அதே போல தான் நல்ல பொண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை. நல்ல மனைவியாக இருந்தால் எப்படியெல்லாம் பழமொழி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல ஒய்ஃபாக இருந்தால், அதாவது நல்ல பொண்டாட்டியாக இருந்தால் ஒரே தடவையில் கேட்டு வாங்கலாமா. இதுதான் ஒரு நல்ல பெண்ணுக்கு சிறந்த அடையாளம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க பழமொழியில். அடுத்து பாருங்கள், சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல் அப்படிங்கிறாங்க. அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, நமக்கு பிடிக்காத ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை போய் சொல்லணும் அப்படின்னா மூன்றாவது நபரான இன்னொரு நபரை நம்ம உள்ளே கொண்டு வருவோம். அதை செய்யாதீங்க. அப்படி இன்னொரு நபரை நீங்கள் மூன்றாவதாக உள்ளே நுழைக்கும் போது அது உங்களுக்கு ஆபத்து தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, சண்டை போட்டவங்க கூட டைரெக்டாக போய் பேசி உங்களுடைய புரிதல்களை சரி செய்து கொள்ளலாம். அதாவது அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எதிர்மூறனான கருத்துக்களை நீங்களே பேசி சரி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த பழமொழி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாரு. சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேலாம். அடுத்து பாருங்க, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு புலியாய் மாறிவிட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பொருள் செய்ய போனால் பிள்ளையாருன்னு நினச்சி செய்ய போகிறோம், அது என்னவோ கடைசியில் குரங்காக மாறிடலாமா. அதுபோல தான் ஒரு செயலில் இறங்கும்போது அதை திட்டமிட்டு சரியாக செய்யும் பொழுதுதான் அந்த செயலில் வெற்றி கிட்டும். அதை விட்டுட்டு நம்ம எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லை, நேரமும் இல்லை,
காலமும் கிடையாது. இப்படி இஷ்டத்துக்கு ஒரு செயலை எடுத்துகிட்டு இதை முடிச்சிடலாம் அப்படின்னு போனோம் அப்படின்னா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, பிள்ளையார் பிடிக்க போனால் குரங்கு பிடியா மாறுற மாதிரி தான் மாறி போகும். அதனால எந்த ஒரு செயலை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் அதை சரிவர நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்றால் திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். அதனால் தெளிவாக முடிவெடுத்து அந்த செயலில் இறங்குங்கள் என்று இந்த பழமொழி வலியுறுத்துது. நன்றி.